அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? பரவாயில்ல, என்னுடைய நண்பன் இப்ராஹிமுக்கே என்னை மறந்து போச்சு. நீங்கள் எப்படி என்னை ஞாபகம் வச்சுப்பீங்க? ஆமாங்க, இது எனக்கும் என்னுடைய நண்பன் இப்ராஹிமுக்கும் நடந்த ஒரு கதை தான். பார்க்கலாமா? இப்ராஹிம் ஒரு நாள் அவனுடைய நண்பர்கள் மூலமாக என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா அடுத்த நாளே அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் இருந்த கடையிலேருந்து என்னை வாங்கிட்டு வீட்டுக்கும் வந்தான். வீட்டுக்கு வந்து என்னை வச்சதோட சரி, அவன் என்னை மறந்தே போயிட்டான். ரொம்ப நாளாக நானும் அவனை என்னை பயன்படுத்துவான்னு பொறுத்து பார்த்தேன். ஆனால் அவன் என்னை பயன்படுத்தவே இல்லை. அவனும் அவனுடைய சகோதரிகளும் என்னை யூஸ் பண்ணவே இல்லை. பரிணாம வளர்ச்சியில் எனக்கு அடுத்து வந்த டூத் ப்ரஷ்ஷு தான் எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த டூத் ப்ரஷ்ஷு என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி எனக்கு தோணும். அப்போல்லாம் எனக்கு என்னுடைய பழைய வாழ்க்கை ஞாபகம் வந்துடும். அது எவ்வளோ அழகான நாட்கள் தெரியுமா? எல்லாரும் தேடி என்ன பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. பயன்படுத்தாமல் என்ன செய்வாங்க? ஏன்னா நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத் இல்லையா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே என்னை பயன்படுத்தின போது அவர்களை நேசித்த அவர்களை பின்பற்றி வாழ்ந்தவங்க என்னை மறந்துடுவாங்களா என்ன? ஆனால் என்ன செய்கிறது, இப்ராஹிம் தான் என்னை மறந்துட்டான். ஆனால் ஒரு நாள் என்ன நடந்ததுன்னு தெரியுமா? இப்ராஹிம் புத்தகங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது சுன்னாஸ் ஆஃப் ப்ராஃபட் முஹம்மத் அப்படின்ற ஒரு புக்கு படித்தேன். அதில் நம்ம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத்துகள் எழுதப்பட்டிருந்தது. அதில் என்னை பற்றியும் எழுதப்பட்டிருந்தது. உடனே இப்ராஹிம்க்கு ஆஹா, நம்ம வாங்கி வச்சதை மறந்தே போயிட்டோமே அப்படின்னு அப்போ தான் யோசித்து பார்த்தான். அடுத்த நாள் காலையிலேருந்து என்னை ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் யூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அவனுடைய நண்பர்களுக்கும் என்னை பற்றி நிறைய சொல்லி கொடுத்தான். அவன் மட்டும் இல்லாமல் அவனுடைய நண்பர்களும் என்னை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கேன். நான் யாருன்னு இப்போயாவது உங்களுக்கு தெரியுதா? நான் தான் மிஸ்வாக். அல்ஹம்துலில்லாஹ். நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்திலிருந்து பற்களை சுத்தப்படுத்த பயன்படுத்தப்பட்ட ஒரு மரத்தாலான குச்சி. என்னை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னை கொண்டு உங்களுடைய வாயை சுத்தப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை நண்பர்களே, என்னுடைய உம்மத்தாருக்கு இது சிரமமாக இல்லாமல் இருந்திருந்தால் இதை ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாடியும் நான் பயன்படுத்த சொல்லியிருப்பேன் அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்லவா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லியிருக்காங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்குள்ளே நுழையும் போது என்னை பயன்படுத்தி வாயை சுத்தப்படுத்தி தான் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னை பயன்படுத்துறதுனால நீங்கள் 2 சுன்னத்தை கடைப்பிடிக்கிற மாதிரி ஆகும். முதல் சுன்னத் மிஸ்வாக்காகிய என்னை பயன்படுத்துறது. 2வது சுன்னத் அத்தஹூரு ஷத்ருல் ஈமானி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுத்தம் ஈமானின் பாதியாகும். இதுவும் சுத்தத்தில் தானே அடங்கும். அதனால் என்னை பயன்படுத்துறதுனால நீங்கள் 2 சுன்னத்தை ஃபாலோ பண்ணுறது மாதிரி ஆகும். சரி, இப்போ என்னை பற்றி சில ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாமா? நான் எடுக்கப்பட்ட மரம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னுடைய மரத்தோட பேர் சால்வோதரா பர்சிகா. இதை அரபு மொழியில் அரக் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு டூத் ப்ரஷ் ட்ரீன்னு இன்னொரு பேரும் இருக்குது. நான் நிறைய அரபு நாடுகளில் தான் இருப்பேன். இந்தியாவிலையும் சில இடங்களில் தான் இருக்கேன். தமிழில் என்ன உகா மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் நான் பெரும்பாலான இடங்களில் இல்லை. ஆனால் ராமநாதபுரத்தில் சில இடங்களில் நான் இன்றைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். ராமநாதபுரத்தில் நான் ரொம்ப பழைய மரமாக ஒரு இடத்துல இருக்கிறேன். அதனால் அந்த மக்கள் அந்த நகரத்துக்கு என்னுடைய பெயரே வச்சுருக்காங்க. அதாவது மிஸ்வாக் நகர் அப்படின்னு அந்த நகருக்கு பேர் வச்சுருக்காங்க. எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்கு நண்பர்களே. அறிவியல் பூர்வமாக நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னை தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு வந்தால்
பல்லில் வளரக்கூடிய கெட்ட பாக்டீரியா எல்லாம் நாளடைவில் இன்ஷால்லா அழிஞ்சு போயிடுமா. அது மட்டும் இல்லாமல் பல் சொத்தை, வாயிலேருந்து வர கெட்ட நாற்றம், பல் சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளுக்கு அல்லாஹ்தாலா என்கிட்ட தீர்வு வச்சுருக்கான் அப்படின்னு நிறைய அறிவியல் அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த அறிவியல் சார்ந்த உடல் சார்ந்த நன்மைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத். நாமெல்லாம் யார்? ஆஷிகே ரசூல் இல்லையா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனதார நேசிக்கிறவங்க தானே. அப்போ அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே தானே இருக்கணும். இன்ஷால்லா இனிமேல் என்ன ஃபாலோ பண்ணுங்கள், அதுக்காக என்னை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நவீன வளர்ச்சியில் உண்டான என்னுடைய தம்பி ப்ரெஷ்ஷும் நீங்கள் பண்ணணும். நீங்கள் ப்ரெஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா எண்ணெய் எடுத்து எண்ணெயும் பயன்படுத்த கற்றுக்கணும். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இங்கே 2 பேரையும் பயன்படுத்தி அதனால் வர நன்மைகளையும் இன்னும் சுன்னத்தை பின்பற்றி கிடைக்கிற நன்மைகளையும் பெற எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா கிட்ட நானும் துவா செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதானே நம்ம சேனலில் போடுற அடுத்த இஸ்லாமிக் வீடியோஸ் உங்களுக்கு வரும். சரி, நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.